புனிக்சர் அடலசன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு பிரிட்டிஷ் கிரைம் ட்ராமா. இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரே அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டி இந்த வெப் சீரிஸை வந்து ஸ்கூல்லலாம் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இதில் என்ன இருக்குது? இதோடைய ஒன்லைன் கதை முதல் சீன்லேயே போலீஸ் வந்து ஒரு பெரிய டீமோட திபுன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏதோ தீவிரவாதி அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா ஒரு 13 வயசு பையனை மர்டர் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. உண்மையிலேயே அந்த பையன் தப்பு எதுவும் பண்ணானா, என்ன நடந்துச்சு, இதுதான் கதை. இந்த கதையை நான் சொல்கிறத வச்சு இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இல்லை பரபரப்பாக போகக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் ஃபுல் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த வெப் சீரிஸ் ஒருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். பயங்கர ஸ்லோவாக போகும். பல நேரங்களில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீல் வரும். இருந்தால் கூட இந்த வெப் சீரிஸை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் 3 காரணங்களுக்காக. முதல் விஷயம், இது பேசுகிற சப்ஜெக்ட். இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு கையில் ஃபோன் இருக்குது, சோஷியல் மீடியா ஆக்சஸ் இருக்குது, தனி ரூம் கொடுக்குறாங்க, அளவுக்கு அதிகமான ப்ரைவசி இருக்குது. இதன் மூலமாக சைக்கலாஜிக்கலி அவங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் அதெல்லாம் எப்படி பேரண்ட்ஸ் கவனிக்காமல் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து பயங்கர டெப்த்தாக பொயட்டிக்காக டீல் பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே இது சரி இது தப்பு அப்படிங்கிற டயலாக்லாம் இருக்காது. முக்கியமாக கிளைமேக்ஸில் அந்த அப்பா பையனோட ரூம்குள்ளே போயிட்டு கையில் பொம்மையை வச்சுட்டு பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அற்புதமான சீன் அது. இந்த வெப் சீரிஸ் எல்லாம் புஷ்பராஜை பெற்றவங்க பார்த்தாங்கன்னா, நம்மளும் நம்ம பையனை ஒழுங்காக வளர்த்துருந்தோன்னா அவனும் ஒரு மரவெட்டியே ஆகாமல் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிருப்பானே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கிளைமேக்ஸ். ரெண்டாவது பாசிட்டிவ், ஒரு தரமான கேஸ்டிங். மொத்தமே ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் தான், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. 2 பேரை சொல்லணும். ஒன்று ஸ்டீஃபன் கிரகம், அவர் தான் அந்த பையனோட அப்பாவாக வருவார். அவர் தான் டேரக்டரும் கூட, சூப்பராக பண்ணியிருப்பார். அப்புறம் ஓவன் கூப்பர், அவன் தான் அந்த சின்ன பையன். இந்த சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அவனால் கொடுக்க முடிஞ்சுது? இப்படி நடிக்கிறதுக்குன்னே யூகேல ஏதாவது சத்து மாவு விற்கிறாங்களா அப்படின்லாம் யோசிக்க வைக்கிற ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் என்கொயரி சீன்லலாம் ஒரு மாதிரி ஒரு வெகுளித்தனம், ஒரு குற்ற உணர்ச்சி, கோவம் அப்படின்னு பல கலந்துக்கிட்டு அடிச்சிருப்பாப்ல. மூணாவது, டெக்னிக்கலி ஒரு பிரில்லியண்டான வெப் சீரிஸ். மொத்தம் 4 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அதாவது சிங்கிள் ஷாட்டில் பார்க்கும்போது அது ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ட்ரூ. ஆனால் இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் ஷாட்டில் உள்ளது வந்து நமக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை ரொம்ப நெருக்கமாக க்ளோஸாக பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. அடுத்து இது சிங்கிள் ஷாட்டில் தான் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த ஹார்ட் ஒர்க், அதாவது ஒரு சீன் வந்து 1 மணி நேரம் ஓடும், 55வது நிமிஷத்தில் ஒரு தப்பு நடந்தால் கூட அந்த சீனை ஃபஸ்ட்லேருந்து திரும்ப எடுக்கணும். அப்போ எவ்வளோ கிரவுண்டு ஒர்க்கு, எவ்வளோ ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிறத கடந்து பார்த்தோம்னா ஒரு தரமான பிரில்லியண்டான மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ். பாய்.